கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்துல நம்ம யாரை குறித்து பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு புதிய ஏற்பாடுல மத்தேயு குறித்து நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மத்தேயுங்கிறவர் ஆண்டவருடைய 12 சீஷர்கள்ல ஒருத்தர். அவரை குறித்து நம்ம வாசிக்கும் போது முதலாவதாக மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நம்ம அவரை குறித்து வாசிக்கலாம். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். இந்த மத்தேயுங்கிறவர் பாத்தீங்கன்னா எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு? அந்த ஆயத்துறையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ மத்தேயு அப்படிங்கிறவர் ஒரு டாக்ஸ் கலெக்டரா இருந்திருக்காரு. அவரோட ப்ரொஃபஷன் பாத்தீங்கன்னா டாக்ஸ் கலெக்டரா இருந்திருக்காரு. அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு மத்தேயு அவர் ஒரு யூதர் தான். ஆனா அவர் யாருக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? ரோமருக்காக. ஏன்னா அந்த காலத்துல யார் இவங்களை ஆளுகை செஞ்சது? ரோமர்கள் தான் இவங்களை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆளுகை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது மத்தேயு நல்லா படிச்சுட்டு, ஏன்னா டாக்ஸ் கலெக்டர்னா சும்மா உட்கார வைக்க மாட்டாங்கல்ல, அதுக்கு என்ன பண்ணணும்? படிக்கணும், நிறைய காரியங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் பண்ணிட்டு அவர் யாருக்காக வேலை செய்யறாரு? அந்த ரோமர்களுக்காக வேலை செய்யறாரு. அப்படிதான் அந்த மத்தேயுவை நம்ம இங்க பாக்குறோம். முதல்ல மத்தேயு அப்படிங்கிற அந்த நேமுடைய மீனிங் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா, கிஃப்ட் ஆஃப் காட் ஆர் கிஃப்ட் ஆஃப் யாவே அப்படின்னு இருக்கு. அதாவது தேவனுடைய பரிசு அப்படின்னு இருக்கு. மத்தேயுக்கு இன்னொரு நேமும் நமக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை குறித்து நம்ம வாசிக்கும் போது மார்க் 2ஆம் அதிகாரத்துல நம்ம அதை குறித்து வாசிக்கலாம். மார்க் 2ஆவது அதிகாரம் 14ஆவது வசனம். அவர் நடந்து போகையில் அல்பேயின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அதே மத்தேயு குறித்து தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு இன்னொரு என்ன பேர் இருந்திருக்கு? லேவி அப்படின்னு இருந்திருக்கு. மத்தேயுடைய தகப்பனார் பேர் பாத்தீங்கன்னா அல்பேயு அப்படின்னு இருக்கு. இன்னொருத்தர் கூட நம்ம பார்க்கும்போது யாக்கோப குறித்து கூட அல்பேயுவின் குமாரன் இருக்கும். ஆனா எந்த இடத்துலயுமே அவங்க 2 பேரும் சகோதரர் அப்படின்னு எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா பேதுரு, அந்திரேயா, அதே மாதிரி யாக்கோபு, யோவான் இதெல்லாம் பைபிள்ல நமக்கு கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க சகோதரர்கள் அப்படின்னு. இங்க நமக்கு அந்த மாதிரி எந்த இடத்துலயுமே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவர் மத்தேயுடைய தகப்பனார் பெயர் பாத்தீங்கன்னா அல்பேயு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அவருடைய அந்த ப்ரொஃபஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு ஆயத்துறையில இருந்தார். டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் அவருடைய வேலையா இருந்திருக்கு. ஸோ ஆண்டவர் அறியறதுக்கு முன்பாக அதுதான் அவருடைய ப்ரொஃபஷனா இருந்திருக்கு. ஆனா ஆண்டவர் அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், புதிய ஏற்பாடுல இருக்க முதல் புத்தகத்தை அவர் என்ன பண்ணியிருக்காரு? முதல் சுவிசேஷ புஸ்தகத்தை அவர் எழுதியிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம இந்த மத்தேயு குறித்து தான் நம்ம வாசிக்க போறோம். ரொம்ப நிறைய காரியங்கள் அவரை பத்தி பைபிள்ல எழுதப்படல. நம்ம இருக்க அந்த காரியங்களை வச்சுட்டு அவர் எப்படிலாம் இருந்திருக்காரு, என்னென்ன அவர்கிட்ட நல்ல நற்குணங்கள்லாம் இருக்கு, அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கு, அது எப்படி நமக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கறது குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ முதலாவது இதை குறித்து நம்ம லூக்கால வாசிக்கும் போது இதே சம்பவம் தான். லூக்கா 5ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பக்கம் என்ன பண்றாரு? போகும்போது இந்த ஆயத்துறையில இருக்கிற இந்த மத்தேயுவை அவர் பார்க்கிறாரு. 5ஆம் அதிகாரம் 27ஆவது வசனத்தை வாசிங்க. இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா வேர்ட் இருக்கும். என்னது? எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அவன் எதெல்லாம் விட்டுருக்கான்? அவனுடைய அந்த அந்த வேலையை விட்டுருக்கான். ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல அவன் இருந்திருக்கான். அந்த வேலையை என்ன பண்ணியிருக்கான்? அவன் விட்டுருக்கான். அதே மாதிரி அந்த ப்ரொஃபஷனால அவனுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? கண்டிப்பா நல்ல வருமானம் கிடைச்சிருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா சகைவே பயங்கர ஒரு செல்வந்தரா இருந்தாரு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரிதான் இவருக்கும் நிறைய சொத்து, செல்வாக்கு எல்லாமே இருந்திருக்கும்ல. நல்ல ஒரு செல்வாக்குள்ள ஒரு மனுஷனா இருந்திருப்பாரு. அப்ப அது எல்லாவற்றையும் ஆண்டவர் கூப்பிட்ட அந்த செகண்ட் அவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த ஒரு செகண்ட்ல எதை பத்தியுமே அவர் என்ன பண்ணல? யோசிக்கல. அந்த ஒரு செகண்ட் எதையுமே யோசிக்காம அவர் கூப்பிட்ட உடனே என்ன பண்ணிட்டாரு? அந்த காலுக்கு இம்மீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணி அவர் என்ன பண்றாரு? ஆண்டவருக்கு பின் செல்றத நம்ம வாசிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா அந்த மத்தேயுல இதே மாதிரிதான் நம்ம சீஷர்களும் என்ன பண்ணாங்க? அவங்களுடைய மீன் பிடிக்கிற அந்த வேலைகள் எல்லாம் விட்டு, அந்த வலைகள் எல்லாம் விட்டு என்ன பண்ணாங்க? ஆண்டவருக்கு பின் சென்றாங்க அப்படிங்கிறத நம்ம வாசிக்க முடியும். நீங்க வாசிச்சீங்கன்னா மத்தேயு ஒரு வசனம் வாசிங்க. 19ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம்.
நீ பூர்ண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரத்துக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம். இங்க வந்து நம்ம ஒரு செல்வந்தனான ஒரு வாலிபனை குறித்து நம்ம வாசிக்கலாம். இந்த அதிகாரத்துல நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி வாசிச்சிருப்போம்ல. நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ எல்லா கற்பனையும் என்ன பண்ணு, கைக்கொள் அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன பண்றான், இந்த கற்பனையெல்லாம் சின்ன வயசுல இருந்து நான் கை கொண்டு தானே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ அப்ப பூர்ண சர்க்குணரா ஆகணும்னா உனக்கு இருக்க செல்வத்தை என்ன பண்ணு, வித்து ஏழைகளுக்கு நீ கொடு அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன பண்றான்னா ரொம்ப வந்து வந்துட்டு என்ன பண்றான், மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால் அந்த வார்த்தைகளை கேட்டபோது துக்கம் அடைந்தவனா என்ன பண்ணிட்டான், அவன் போயிட்டான். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்கு, அவ்வளோ செல்வாக்கு இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிட்டானா. மத்தேயுவை ஆண்டவர் கூப்பிடும் போது அவர் என்ன பண்ணல, எதை பத்தியுமே யோசிக்காம அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணாரு, ஆண்டவருக்கு பின் சென்றதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி மத்தேயுல இன்னொரு வசனம் கூட வாசிங்க. 16வது அதிகாரம் 24 வசனம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நம்ம ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்கும் போது கூட நம்ம ஆதி ஆகமத்துல என்ன படிச்சோம், 12 அதிகாரம் 1 வசனத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, உன்னுடைய தேசம், உன் இனம், உன் தகப்பன் வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணு, எனக்கு பின் வா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, நான் சொல்ற காண்பிக்கிற அந்த தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, அழைக்கிறாரு. அப்ப அந்த மாதிரி ஆண்டவர் கூப்பிடும் போது நம்ம என்ன பண்ணணும், அந்த அழைப்புக்கு நம்ம செவி கொடுக்கிறவங்களா இருக்கணும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் வந்துட்டு யோனாவை குறித்து நம்ம வாசிச்சிருக்கோம்ல. யோனாவை ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ வந்து நினிவேக்கு போ அப்படின்னு சொல்லும் போது அந்த அழைப்புக்கு செவி கொடுக்காம யோனா எங்க போறாரு, தர்ஷீஸ்க்கு போறதுனால பாத்தீங்கன்னா அந்த கப்பல்கள் இருக்கும்போது கடல் கொந்தளிப்பு வர ஆண்டவர் கட்டளையிடுறார், நிறைய காரியங்கள் நடக்குது. அப்ப ஆண்டவர் நம்ம அழைக்கும் போது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம செவி கொடுத்து அதை கேட்கிறவங்களா நம்ம இருக்கணும். ஏன்னா நீங்க அப்படிதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, விரும்புறாரு. நீங்க லூக்கால கூட நம்ம வாசிக்கும் போது 5 அதிகாரம் 10 வசனம் 11வது வசனத்துல நம்ம சீமோன் பேதுரு மத்த யோவான் அவங்க எல்லாம் இருக்கும் போதும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என்ன பண்ணி இது எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நீ இதுக்கப்புறம் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்ப அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க, அந்த படகு எல்லாத்தையும் அப்படியே என்ன பண்ணாங்கன்னா கரையில கொண்டு போய் நிறுத்திட்டு எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்படி எல்லாத்தையும் விட்டு நம்ம அவருக்கு பின் செல்லும் போது கண்டிப்பா அதற்கான பலனை ஆண்டவருக்கு நமக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா மத்தேயுல இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம அந்த வாலிபனை குறித்து வாசிச்சோம்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேதுரு என்ன பண்றாரு, ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு 27ஆம் வசனத்துல. அப்பொழுது பேதுரு 19 அதிகாரம் மத்தேயு 19:27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. அப்ப இயேசு என்ன சொல்றாரு, கண்டிப்பா அந்த நியாய தீர்ப்புனால நீங்க என்ன பண்ணுவீங்க, 12 பேரும் என்ன பண்ணுவீங்க, சிங்காசனத்துல உட்கார்ந்து நீங்க என் கூட வந்து சிங்காசனத்துல வீற்றிருப்பீங்க, நான் உங்களுக்கு மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அதே சம்பவம் மார்க் 10 அதிகாரத்திலயும் இருக்கு. அதுல நம்ம வாசிக்கும் போது மார்க் 10 அதிகாரம் 28வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரியையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இந்த இன்மையில இப்படி விட்டவன் எல்லாம் என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பா அந்த மறுமையில நம்ம அதை எல்லாத்தையும் சுதந்திரத்துக்கொள்வோம், நித்திய ஜீவனையும் அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. அப்போ நம்ம அந்த மத்தேயு போல நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் நம்மளை கூப்பிடும் போது அதற்கு நம்ம இமீடியட்டா அதுக்கு செவிசாச்சு அந்த அழைப்புக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அவருக்கு பின் செல்றவர்களாய் நம்ம இருக்க வேணும். இதே மாதிரி தான் சகேயும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, நீ இறங்கி வா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தங்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவரும் என்ன பண்ணாருல்ல, உடனே இறங்கி என்ன பண்றாரு, வராரு. அப்ப அவர் குத்தப்பட்டவரா அந்த பாவங்கள் எல்லாத்தையும் விட்டு மனம் திரும்புறத நம்ம வாசிக்கிறோம். ரெண்டாவது நம்ம இந்த மத்தேயு கிட்ட நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூக்கா 5 அதிகாரத்துல இந்த சம்பவம் நம்ம வாசிச்சோம். 27ஆம் வசனத்துலதான் அவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னாடி போறத நம்ம வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் 29ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான், அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோடு கூட பந்தி இருந்தார்கள். அவன் அதை விட்டு ஆண்டவர்கிட்ட வந்துட்டான், அவனோட வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு, மத்தேயு ஆண்டவர்கிட்ட வந்துட்டாரு. வந்த உடனே இந்த சந்தோஷம் எனக்கு மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடல, அவரு இருந்துடல. அவர் என்ன பண்ணியிருக்காராம், அநேக ஆயக்காரர் அவர் கூட இருக்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்றாரு,
அவருடைய வீட்டு விருந்துக்கு கூப்பிடுறாரு. எதுக்காக? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணணும், அவங்க எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கணும். இந்த ஒரு சந்தோஷத்தை இன்னைக்கு என் வாழ்க்கையில நடந்திருக்க இந்த ஒரு அந்த ஒரு சந்தோஷம், இந்த ரட்சிப்பு இது வந்து மற்றவர்களுக்கும் கண்டிப்பா கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்றாரா, எல்லாரையும் என்ன பண்றாரு, கூப்பிட்டு ஆண்டவர்கிட்ட கொண்டு வர ஒரு மனுஷனா அவர் இருக்கார். அதே மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருக்காக தான் வந்திருக்காரு, அவர் பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு தான் வந்திருக்காருன்னு அவருக்கு தெரிஞ்சதுனாலதான் எல்லாரையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வீட்டுக்கு இன்வைட் பண்ணி பாவிகள், ஆயக்காரர் எல்லாரையும் அவர் என்ன பண்றாரு, ஆண்டவர்கிட்ட கொண்டு வருகிற ஒரு மனுஷரா அவர் இருந்திருக்காரு. அதே மாதிரிதான் நம்மளும் மற்றவங்களை என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு வர ஒரு மனுஷங்களா நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும்ல. நம்ம சீஷர்களும் அப்படிதான் இருந்தாங்க. நீங்க யோவான்ல வாசிக்கும் போது, யோவான் 1 அதிகாரம் 40வது வசனம் 41வது வசனம், யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா. இந்த அந்திரேயா தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு, சீஷனா ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, யோவான் ஸ்நானகன்ட்ட சீஷனா திரும்ப ஆண்டவர் கிட்ட ஜாயின் பண்ணி ஆண்டவர் பின்னாடி வந்து போறாரு. அவர் என்ன பண்றாரு, 41வது வசனத்துல, அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். அவன் என்ன பண்றான், அடுத்து அவருடைய சகோதரனாகிய பேதுருவை என்ன பண்றாரு, ஆண்டவர் கிட்ட கூட்டிட்டு வர்றாரு. இந்த பேதுரு மூலமா தான் நம்ம பார்க்கிறோம் நிறைய சபைகள் கட்டப்பட்டு நிறைய ஒரு எழுப்புதல் அந்த புதிய பாட்டு காலத்துல நடந்திருக்கு. அப்போ அந்த அவர் என்ன பண்ணிடல, அவர் மட்டுமே நான் மட்டுமே ஃபாலோ பண்ணா போதும்னு இருந்துராம அவருடைய சகோதரரை என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி 1 அதிகாரம் 43 வசனத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் யாரை பார்க்குறாரு, பிலிப்புவை பார்த்து எனக்கு பின் சென்று வா அப்படின்னு சொல்றாரு. ஸோ பிலிப்பு பார்த்தீங்கன்னா அவரு என்ன பண்ணிடல, அப்படியே விட்டுறல. 45 வசனத்துல என்ன பண்றாரு, பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு என்ன பண்றாரு, இந்த மாதிரி வந்து நியாயப்பிரமாணத்துல மோசையும் தீர்க்கதரிசிகளும் யாரை குறித்து எழுதியிருக்காங்களோ அவங்கள நாங்க பார்த்தோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, நாத்தான்வேல் கிட்ட என்ன பண்றாரு, ஆண்டவரை இன்ட்ரோடியூஸ் பண்ற ஒரு மனுஷரா அவர் இருக்காரு. அப்ப நாத்தான்வேல் கேட்கிறாரு, நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை உண்டாகுமான்னு சொன்னதுக்கு பிலிப்பு என்ன சொல்றாரு, வந்து பாரு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவர் கூட்டிட்டு வராரு. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒரு மத்தேயு மாதிரி ஒரு பிலிப்பு மாதிரி நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களை ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு வரவங்களா நம்ம இருக்கணும்ல. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம 2 ராஜாக்கள் 5 அதிகாரத்துல நம்ம வந்துட்டு நாகமான் குறித்து நம்ம வாசிச்சிருப்போம்ல. அவர் எவ்வளவு பெரிய ஒரு மனுஷன், ஆனா அவருக்கு என்ன இருந்தது, குஷ்டரோகம் இருந்தது. அப்ப அவர் வீட்டுல இருக்க ஒரு வேலை செய்யற ஒரு பிள்ளை என்ன பண்றா, இஸ்ரவேல்ல தீர்க்கதரிசிங்க இருக்காங்க, நீங்க போய் என்ன பண்ணுங்க போங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்றதுனாலதான் என்ன ஆச்சு, அவர் வந்துட்டு தேடி வந்தார் இல்ல, அவருடைய குஷ்டரோகம் நீங்கி அவர் சுகமானார். அப்ப அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், மத்தவங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கூட்டிட்டு வரவங்களா நம்ம இருக்கணும். அப்படிதான் மத்தேயும் இருந்ததை நம்ம வாசிக்கிறோம். ஒரு வசனம் வாசிங்க, ரோமர் 10 அதிகாரம் 1ஆம் வசனம், ரோமர் 10:1. சகோதரரை, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்கிறது. நமக்கு என்ன அப்போ அந்த விண்ணப்பமா இருக்கணும், நம்ம கூட இருக்கவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும், ஆண்டவர் அவங்க அறிஞ்சு கொள்ளணும், அவர் தான் உண்மையான தேவன்றதை அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான விண்ணப்பமா இருக்குது இல்ல. ஏன்னா ஆண்டவர் பிறந்தது எதுக்காக, அவருக்கு இயேசு கிறிஸ்து என்று பெயரிடுவாயாக, எதனால அவர் எல்லாரும் என்ன பண்ணுவாரு, ரட்சிப்பார் அப்படின்னு தான் அவருக்கு என்ன பண்ணாங்க, பிறக்கும் போது இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி பேரிட்டாங்க. அப்போ நம்ம மற்றவங்களை ஆண்டவர் கிட்ட கூட்டிட்டு வரவங்களா நம்ம இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். 3வது நம்ம பார்க்கும்போது அவர் வந்து ஆண்டவரை சந்திச்சதுக்கு அப்புறமா அவருடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முன்பாக அவர் எப்படி இருந்தாரு, அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கை எப்படி மாறுச்சுங்கிறத குறித்து தான் நம்ம வாசிக்க போறோம். அப்போ அவர் எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணாரு, ஆண்டவருக்கு பின்னாடி வந்தாரு. அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடணும், எல்லாத்தையும் நம்ம விட்டுறணும். அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, திரும்பியும் அதை நம்ம ஹோல்ட் ஆன் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்தாதான் முழுசா என்ன பண்ண முடியும், நம்மளால மாற்றப்பட முடியும் நம்மளால. அப்போ நீங்க வாசிச்சீங்கன்னா 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 17ஆம் வசனம், 2 கொரிந்தியர். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஓ நம்ம பழசுக்கு பழைய வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதான், திரும்பி நம்ம போகக்கூடாது. நம்ம பழைய வாழ்க்கைக்கு திரும்ப போகாம இருந்தாதான் நம்ம புதிதாக்கப்பட முடியும். அதே மாதிரி ரோமர்ல 12ஆம் அதிகாரம்
2ஆம் வசனம் நம்ம வாசிச்சோம்னா, நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப நம்ம எதுல நமக்கு ஒரு மறுரூபம் வரணும்? நம்ம மனசுல நம்ம எந்த காரியங்களை இருந்தோமோ அது எல்லாவற்றையும் விட்டு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மாறணும். இல்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மத்தேயு வந்துட்டு அந்த ஒரு டாக்ஸ் கலெக்டரா இருந்தாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா யூதர்கள் எல்லாரும் வந்து அவங்கள வந்து ரொம்ப வெறுத்தாங்களாம். அப்படி இருந்தவங்களை. ஏன் அப்படின்னா இவங்க அநியாயமா என்ன பண்றாங்க? அந்த மக்களை ஒடுக்கி நிறைய வரி அவங்க கிட்ட இருந்து என்ன பண்றாங்க? வாங்குறாங்க. அப்ப அது மூலமா அவங்க என்ன பண்றாங்க? நிறைய பணத்தை ரோமபுரி அரசுக்கு அவங்க என்ன பண்றாங்க? சேகரிக்கிறாங்க. அது இல்லாம அவங்களும் என்ன பண்றாங்க? அந்த மக்களுடைய வரி பணத்துலதான் ரொம்ப செல்வாக்கா அவங்க என்ன பண்ணிருக்காங்க? வாழ்ந்திருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா அவங்க அந்த அந்த அப்படிப்பட்ட அந்த டாக்ஸ் கலெக்ட் பண்ற அந்த உத்தியோகத்துல இருக்க எல்லாரையுமே மக்கள் என்ன பண்ணாங்க? ஒரு கிட்டத்தட்ட ஒரு துரோகிகள் மாதிரி. ஏன்னா அவங்க யாரு? யூதர்கள் தான். ஆனா அவங்க யூதர்களுக்காக வேலை செய்யல. யூதர்களை ஒடுக்குகிற ஒரு வேலையை அவங்க செய்கிறதுனால அவங்க எப்படி அவங்கள பாக்குறாங்க? ஒரு விரோதி மாதிரி, ஒரு துரோகி மாதிரி தான் அவங்க என்ன பண்றாங்க? அவங்கள பாக்குறாங்க. அப்படிதான் அவங்க இருந்திருக்காங்க. ஆனா அப்படி இருந்த ஒரு மத்தேயு அவர் வந்துட்டு ஆண்டவர் அவர் வந்து சந்திச்சதுக்கு அப்புறமா அவர் வாழ்க்கை பாத்தீங்கன்னா அப்படியே மாறுறதை நம்ம வாசிக்க முடியும். அதுக்கு அடுத்து நம்ம அதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அவர் எப்படி வந்து அவர் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எப்படி நம்ம ஒரு சகைவை பார்த்தோம்ல, சகைவை வந்து மனம் திரும்பினதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு? என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்? நான் வந்து தரித்திரருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அவர் மனசு மாறுற மாதிரி இங்க மத்தேயும் அந்த ஜனங்க வந்து அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க? அவரை வெறுக்கிறாங்க. நீங்க அதை குறித்து நீங்க வாசிக்கும் போது ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். அதுலயே 5ஆம் அதிகாரம் அந்த லூக்கா நம்ம வாசிச்சோம்ல, லூக்கா 5ஆம் அதிகாரத்துல 30வது வசனம். அவர் விருந்து கொடுக்குறாரு அவங்க வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு. அப்போ வேத பாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீங்கள் இவங்கெல்லாம் பாவி, இவங்கெல்லாம் அப்படி வந்தாலே அவங்களாம் என்ன பண்ணிடுவாங்க? அந்த பக்கமாக வழி விலகி என்ன பண்ணிடுவாங்க? நடந்து போயிடுவாங்க. அவங்க கிட்ட பேச மாட்டாங்க, அவங்க கிட்ட பழக மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் அப்படி இருந்தவங்க என்ன 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 சொல்றாங்க? அவங்க நீங்க எப்படி ஆண்டவர் எப்படி இவங்க கூட எல்லாம் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? குவெஸ்டின் பண்றாங்க. அப்ப இயேசு என்ன சொல்றாரு? பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல நான் யாரை ரட்சிக்க வந்தேன்? பாவிகளை மனம் திரும்புறதுக்கு அழைக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை நம்ம பாக்குறோம். சோ என்ன அந்த யூதர்கள் அவரை வெறுத்தாலும் அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் அவங்கள வெறுக்கல. நீங்க இது குறித்து ஒரு வசனம் வாசிக்கும் போது லூக்கால 19ஆம் அதிகாரம் இங்க சகையோ குறித்தும் அதே தான் சொல்றாங்கல்ல. லூக்கா 19:7 அவர் என்ன பண்றாரு? பாவியான மனுஷனிடத்துல தங்குறதுக்காக சகையு வீட்டுக்கு போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி வந்து அவரை வந்து மத்தேயுவை அவங்க வெறுத்து ஒதுக்குனாலும் அவர் பாத்தீங்கன்னா இந்த புக்கை வந்து அந்த காஸ்பல் புக்கை அவர் வந்து சுவிசேஷத்தை அவர் எழுதும் போது அவர் வந்து மெயினா வந்து யாருடைய ரட்சிப்புக்காக அதை வந்து எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூதர்களுடைய ரட்சிப்புக்காக தான் இந்த புக்கை வந்து அவர் எழுதுறாரு. அவர் வந்து என்ன பண்ணல? அவங்கள வெறுக்கல. நமக்கு தெரியாது, மேபி அவருடைய சீஷர்களே அவர்கிட்ட வந்துட்டு அந்த ஸ்டார்டிங்ல ரொம்ப நல்லா பழகிருப்பாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா அந்த சீஷர்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை செய்யற யூதர்கள் தான் நிறைய பேர் இருந்திருக்காங்க. மீன் பிடிக்கிறவங்களா இருக்கட்டும், மற்ற ப்ரொஃபஷனல்ல இருக்கவங்களா இருக்கட்டும். அப்ப அப்படி இருக்கவங்கள கிட்டத்தட்ட இவர் வந்து மத்தேயு வந்து எப்படி இருந்திருக்காரு? அவங்கள ஒடுக்கி அவங்க கிட்ட இருந்து டாக்ஸ் வாங்குற ஒரு உத்தியோகத்துல இருந்திருக்காரு. பைபிள்ல அந்த மாதிரி எந்த ஒரு சண்டையும் நம்ம எதையும் பார்க்கல. பட் ஆனா அந்த சோசன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு சீரீஸ் வந்து பார்த்தோம். அதுல வந்து நீங்க பார்க்கும்போது நிறைய இடத்துல பேதுருக்கும் இந்த மத்தேயுக்கும் வந்துட்டு நிறைய இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரதும், நிறைய இடத்துல அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வரதையும் வந்து அவங்க காமிச்சிருந்தாங்க. அது பைபிள்ல எங்கேயும் குறிப்பிடப்படலை. பட் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் வந்து இந்த ரோமர்களை என்ன பண்ணாங்க? ரொம்ப வெறுத்தாங்க. அப்ப இந்த ரோமர்களுக்காக வேலை செய்யற மத்தேயுவை உடனே ஆண்டவர் சீஷனா ஏத்துக்கும் போது ஆண்டவர் அன்பா ஏத்துக்கிட்டாரு. ஆனா கூட இருந்த அந்த மத்தவங்களும் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? அந்த அளவுக்கு நல்லா அவங்க கிட்ட என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? பழகி இருக்க மாட்டாங்க. அப்ப அதையும் அவர் என்ன பண்ணாரு? கொஞ்சம் கொஞ்சமா அன்பா இருந்துதான் என்ன பண்ணிருப்பாரு? அதை மாற்றி இருப்பாரு இல்ல. ஏன்னா ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகும் அவர் ஒன்றும் இவங்களெல்லாம் விட்டு போயிடல. அப்போஸ்தலர்ல நம்ம வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் நம்ம அதுல வாசிக்கும் போது மேல் வீட்டுல அவர் கூடி இருக்கும் போது மத்தேயும் என்ன பண்ணிருக்காரு? அவங்களோடு கூட அங்க சேர்ந்துதான் இருந்திருக்கு. அப்ப ஆண்டவர் போனதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணிடல? பிரிஞ்சு தனியா போயிடல. அப்ப அந்த ஒரு அந்யோன்யம், ஒரு அன்பு வந்து அவங்களுக்குள்ள கண்டிப்பா வளர்ந்துருக்கணும். அப்போ அவங்களை வெறுத்தவங்களையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு? நேசிச்சிருக்காரு. அதே மாதிரி அவர் வெறுத்த யூதர்களையும் அவர் நேசிச்சு அவங்களுக்காக தான் முக்கியமா இந்த சுவிசேஷத்தை அவர் என்ன பண்ணியிருக்காரு? எழுதியிருக்காரு. ஏன்னா இந்த சுவிசேஷத்துல அந்த மத்தேயு சுவிசேஷம் ஆண்டவரை மேஜரா எப்படி வந்து காட்டுது, பிரதிபலிக்குது? அவரை ஒரு ராஜாவாகவும் அவரை ஒரு மேசியாவும் தான் காட்டுது இல்ல. ஏன்னா நம்ம 1ஆம் அதிகாரம் 1ஆம்
வசனத்திலே நம்ம வாசிக்கும் போது அவர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றாரு ஆண்டவரை. மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். ஏன்னா அது முதல்ல யாருக்கு போய் சேரணும், அந்த யூதர்களுக்கு போய் சேரணும். ஏன்னா அந்த யூதர்களை தான் அவர் என்ன பண்றாரு, முக்கியமா அவர் வந்து டார்கெட் பண்றாரு. மற்ற எந்த ஒரு புறஜாதிகளையோ வேற தேசத்தாளர்களையோ அவர் வந்து என்ன பண்ணல, டார்கெட் பண்ணாம அந்த யூதர்களை தான் டார்கெட் பண்றாரு. ஏன்னா யூதர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எது ரொம்ப பெருமையா நினைச்சாங்கன்னா, நாங்க ஆபிரகாமின் சந்ததின்ற சொல்றதுதான் அவங்க என்ன பண்ணாங்க, பெருமையா நினைச்சாங்க. ஏன்னா ஆண்டவர்கிட்டே நிறைய வாட்டி அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்றாங்கல்ல. அது மாதிரி அதே மாதிரி ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்ற மாதிரி எதை இன்னும் பெருமையா நினைச்சாங்க, தாவீதின் சந்ததின்னு சொல்றத இன்னும் பெருமையா நினைச்சாங்க. ஏன்னா தாவீது யாரா இருந்தது, ராஜாவா இருந்தார்ல. அப்போ அதை வந்து இன்னும் அவங்க பெருமையா நினைச்சாங்க, தாவீதின் குமாரன், தாவீதின் சந்ததி அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி அவங்களுக்கு தெரியும் மேசியாவும் இதுலதான் வருவாரு, அந்த தாவீதின் சந்ததியில தான் வருவாரு அப்படின்னு தெரிஞ்சதுனால அதை அவங்க பெருமையா நினைச்சதுனால அவர் எழுதும் போதே எப்படிதான் ஸ்டார்ட் பண்றாரு, ஆபிரகாமின் குமாரன் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவரை மேசியாவா அவர் என்ன பண்றாரு, போர்ட்ரே பண்றாரு. 21ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்ப அந்த மேசியா இவர்தான், இவர் ராஜா ஆனா இவர் யாரு, மேசியா அப்படிங்கறத அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல பிரதிபலிக்கிறாரு. நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு இந்த பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் கனெக்ட் பண்றாரு. மத்த காஸ்பிள் புக்ஸை விட இந்த மத்தேயுல நிறைய இடத்துல பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர் வந்து கோட் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எதுக்காக அவர் இதெல்லாம் கோட் பண்றாரு, இதெல்லாம் பழைய ஏற்பாடுல மேசியாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனங்கள், அப்ப இதெல்லாம் வந்து இங்க வந்து பொருந்தது, அப்ப இவர் தான் மேசியா அப்படிங்கறத அவர் என்ன பண்றாரு, ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய இடத்துல அவர் சொல்லியிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, அவன் இது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் அப்படின்னு சொல்றாருல்ல. இது வந்து நமக்கு எங்க சொல்லப்பட்டிருக்கு, இது வந்துட்டு நமக்கு ஏசாயால 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல இது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதை இங்க என்ன பண்றாரு, அவரு கோட் பண்ணி காட்டுறாரு. அப்ப ஏசாயா 7:14 சொல்லப்பட்ட நமக்கு பிறக்க போற அந்த மேசியா இவர் தான் அப்படிங்கிறத அங்க அவர் கோட் பண்ணி காட்டுறாரு. அதே மாதிரி மத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீர் சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டது சொல்லப்பட்டிருக்கிறது என்றார்கள். அவர் என்ன சொல்றாரு, பெத்லகேம்ல தான் அந்த மேசியா வந்து வருவாரு அப்படிங்கிறத, ஆள்ற பிரபு பெத்லகேம்ல இருந்து தான் வருவாரு அப்படிங்கறத என்ன பண்ணிருக்காங்க, இங்க தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கிறது இங்க என்ன பண்ணியிருக்காரு, அவரு சுட்டி காட்டியிருக்காரு. அது எங்க சொல்லப்பட்டிருக்கு, மீகால 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அது சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போமா, மீகா 5:2. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மீகால நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல. அதே மாதிரி மத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா, ஏரோதின் மரண பதியம் அங்கே இருந்தான், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஸோ அங்க என்ன சொல்றாரு, எகிப்துல இருந்து என் குமாரனை நான் வர வச்சேன். ஏன்னா அவர் என்ன பண்றாரு, ஏரோதின் மரண பரியந்தும் அவங்க வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு வந்து உணர்த்துகிறார், நீங்க அது வரைக்கும் ஏறாது வந்து பிள்ளையை வந்து கொல்றதுக்காக தேடுவான், நீ அது வரைக்கும் எகிப்துல இரு அப்படின்னு சொல்றாரு. அங்க என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எகிப்துல இருந்து என் குமாரனை வர வச்சேன் அப்படிங்கறது நம்ம எங்க வாசிக்கலாம்னா, ஓசியால 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அதை நம்ம வாசிக்கலாம். இஸ்ரவேல் இளைஞனா இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். ஓசியா 11:1. அப்ப அதை என்ன பண்றாரு, இங்க கனெக்ட் பண்ணி சொல்றாரு. அதே மாதிரி மத்தேயுடைய 2ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் 18ஆம் வசனம், புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடுதலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது இப்பொழுது நிறைவேறிற்று. ஸோ இது பார்த்தீங்கன்னா எரேமியால 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்க முடியும். அப்போ அவர் என்ன வந்து இங்க வந்து ட்ரை பண்றாரு, அவரு எல்லா இந்த வசனத்தையும் கோடிட்டு அவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் வந்து பழைய ஏற்பாடுல நமக்கு மேசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த மேசியா தான் இந்த இயேசு கிறிஸ்து, அவர்
நமக்காக பிறந்து நமக்காக மரிச்சிருக்காரு, அவர் மூலமா தான் ரட்சிப்பு உண்டாகுது அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காரு அந்த யூதர்களுக்கு அவர் உணர்த்தி இருக்கிறத நம்ம வாசிக்க முடியுது. அப்போ அவர் வாழ்க்கை மாறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரை வெறுத்தவங்களை அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதிகமா அவரை நேசிச்சு அவங்களுக்காக இவ்வளவு தூரம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, எஃபர்ட் போட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த புக்கை எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அந்த மலை பிரசங்கத்தை குறித்து நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலா நம்ம வந்துட்டு இந்த மத்தேயு புஸ்தகத்துல தான் நம்ம வாசிக்க முடியும். மத்தேயு 5 அதிகாரம் 6 அதிகாரம் 7 அதிகாரம் ரொம்ப அதிகமா வந்துட்டு அது வந்து நம்ம ஒரு கிறிஸ்துவ ஜீவியம் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி ஆண்டவர் போல நம்ம வாழணும் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்னது, இந்த மத்தேயு 5 அதிகாரம் 6 அதிகாரம் 7 அதிகாரம் தான். அதுல சொல்லப்பட்டிருக்க எல்லாத்தையும் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆண்டவர் வந்து வலியுறுத்துறாரு. அதுல முக்கியமா எதை வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க, அந்த மத்தேயு 5, 6, 7ல நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எவ்வளவு வந்து தாழ்மையா இருக்கணும், நம்ம எப்படி வந்துட்டு மன்னிக்கணும் எல்லாரையும், அதே மாதிரி எப்படி நம்ம எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும். நம்ம வந்துட்டு நமக்கு பிடிச்சவங்க கிட்டே நம்ம அன்பா இருப்போம், ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க உங்களை பகைக்கிறவங்கள நீ என்ன பண்ண ஸ்நேகி, உங்களை சபிக்கிறவங்கள ஆசீர்வதி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. அதே மாதிரி பரலோக ராஜ்யத்தை குறித்து நிறைய வந்து நம்ம இந்த மத்தேயு 5, 6, 7ல நம்மளால வாசிக்க முடியும். அப்ப இந்த பூமியில நம்ம வாழும்போது நம்ம எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிற அந்த முக்கியமான ஒரு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப டீட்டெயிலா அந்த பிரீச்சிங்ஸை அந்த பிரசங்கங்களை அவர் என்ன பண்ணியிருக்காரு, ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதை குறித்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மத்தேயுலயே 18 அதிகாரத்துல ஒரு முக்கியமான சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். 18ல 21 பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? அவர் வந்து கேட்கிறாரு, எனக்கு விரோதமாய் சகோதரன் குற்றம் செய்தா 7 தரம் மன்னிக்கணும்னு இருக்கே, அப்ப நான் 7 தரம் மன்னிச்சா போதுமா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, 7 தரம் மாத்திரம் இல்ல 70 தரம் நீ என்ன பண்ண அவங்கள மன்னி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்படி சொல்லும் போது தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு உவமையை அங்க நமக்கு சொல்றாருல்ல. அவருக்கு ஒரு ஊழியக்காரர் வந்து என்ன பண்றாரு, அவர்கிட்ட கடன் பட்ட ஒரு மனுஷனுக்கு என்ன பண்றாரு, எவ்வளவு கடனா கணக்கு பார்க்க 10,000 தாலந்து கடன் பட்ட ஒருத்தனுக்கு அவர் என்ன பண்றாரு, மன்னிக்கிறாரு. அப்ப அவன் கடன் அவனால என்ன பண்ண முடியல, கட்ட முடியலன்னு போது மன்னிக்க முடியல. ஆனா அந்த ஊழியக்காரன் கிட்ட கடன் வாங்கின ஒரு சின்ன மனுஷன், அவன் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கான்னா 100 வெள்ளி பணம் தான் கடன் வாங்கியிருக்கான். அவன் என்ன பண்றான், இதை நீ கொடுத்து தீத்தாதான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்போ இந்த எஜமான் அதை கேள்விப்படும் போது அவர் என்ன பண்றாரு, நான் உனக்கு இவ்வளோ மன்னிச்சனே, நீ வந்து சின்னதா நீ என்ன பண்ண மாட்டேன், மன்னிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிற அந்த உண்மையை நம்ம இங்க வாசிக்கிறோம். அப்ப அதே மாதிரி அவர் அந்த இரக்கத்தை வந்து ரொம்ப அதிகமா என்ன பண்ணியிருக்காரு, எடுத்து காட்டுறதுக்கான அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த உபதேசங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்காரு, ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காரு. அதே மாதிரி மத்தேயு 11 அதிகாரத்துல கூட 28ல இருந்து 30 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அந்த அளவுக்கு ஆண்டவருடைய ஒரு இரக்கத்தையும் அவருடைய அந்த மனதுருக்கத்தையும் குறித்து என்ன பண்ணியிருக்காரு, அது எல்லாவற்றையும் எழுதியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி மத்தேயு 28 அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், 19, 20 ஆண்டவர் வந்து எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்பாக என்ன பண்ணியிருக்காரு, நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய வேலையை என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு ஆயத்த பண்ணி வச்சிருக்காரு. என்ன சொல்றாரு, நீங்க உலகம் எங்கும் போய் என்ன பண்ணுங்க, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க, பிரசங்கிச்சு என்ன பண்ணுங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஞானஸ்நானம் கொடுத்து எல்லாரையும் சீஷராக்குங்க அப்படின்னு என்ன பண்றாரு சொல்லும் போதும், எடுத்துக்கொள்ளப்படும் போதும் அந்த இடத்துல மத்தேயுவும் மற்ற சீஷர்களும் என்ன பண்றாங்க, 11 சீஷர்களும் 16 அதிகாரத்துல அங்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்ப அதே மாதிரி அந்த காரியங்களை அவர் என்ன பண்றாரு, கை கொள்கிறவர்களா இருக்கிறாரு. ஏன்னா அப்படியே ஆண்டவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடல, விட்டுருல இல்ல. நம்ம இதை குறித்து வாசிக்கும் போது ஆண்டவரை பின்பற்றி வந்தார், உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு பின்பற்றி வந்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து சிலுவையில் அடைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பேதுரு மற்றவங்களாம் என்ன பண்ணாங்களாம், மீன் பிடிக்க போயிட்டாங்க. இதை குறித்து நம்ம பார்க்கும்போது யோவான் 21 அதிகாரம் 3ஆம் வசனத்துல பேதுரு கேட்கிறாரு, நான் மீன் பிடிக்க போறேன், நீங்களாம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மற்றவங்களாம் என்ன பண்றாங்க, நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர் போன உடனே திரும்பியும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு பேதுரு கிட்ட, என் ஆடுகளை நீ மேய்க்கிறவனா இருக்கணும் அப்படிங்கிறத பின்னாடி சொல்றத நம்ம வாசிக்கிறோம். ஆனா அப்பயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா மத்தேயு ஆண்டவரே எடுத்துக்கொள்ள போயிட்டாரு, நான் திரும்பி என் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணல, அவருடைய விட்டு வந்த அந்த வேலைக்கும் மற்ற காரியங்களுக்கும் அவர் போகல. கடைசி வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த சீஷரோடு கூட தான் இருந்திருக்காருங்கிறத நம்ம வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம்.
அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தொலமேயும் மத்தேயும் அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தேயு எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். ஸோ எல்லாரும் அங்கே இருக்கும்போது இவரும் என்ன பண்ணாரு, அவங்களோட இருந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி நமக்கு எழுதப்படலை, பட் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ், அப்புறம் இந்த எத்தியோப்பியா அந்த மாதிரி தேசங்களுக்கு அவர் வந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, ஆண்டவர் மரிச்சதுக்கு அப்புறமா அந்த சுவிசேஷத்தை கொண்டு சென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்காலர்ஸ் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ரிசர்ச் பண்ணி அவங்க நம்புறாங்க. அதே மாதிரி அவர் மேபி ரத்த சாட்சியாக அவர் என்ன பண்ணியிருக்கலாம், ஆண்டவருக்காக மரிச்சிருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. அப்போ அப்படியாக நம்ம மத்தேயுவை போல என்ன பண்ணணும், நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. நம்ம என்னென்ன காரியங்களை பார்த்தோம் அவர்கிட்ட, ஆண்டவர் நம்மளை அவரை கூப்பிடும் போது அவர் என்ன பண்ணாரு, அவர் படிப்பு, பதவி, அந்தஸ்து, செல்வாக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்ன பண்ணாரு, ஆண்டவருக்கு பின் செல்றாரு. அதே மாதிரி அவர் வந்தது மாத்திரம் இல்ல, அவருடைய நண்பர்கள், அவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் என்ன பண்றாரு, ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு வந்து அந்த அந்த அன்பை அவங்க அறிஞ்சிக்கணும், அந்த ரட்சிப்பை அவங்க பெற்றுக்கொள்ளணும்னு ஒரு எஃபர்ட் போடுறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அவருடைய ஆண்டவரை சந்திச்சதுக்கு அப்புறமா அவரோட வாழ்க்கை ஒரு மாறுபட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கு. அதே மாதிரி பழைய பாவத்திலையோ பழைய வாழ்க்கையிலையோ அவர் இருக்கல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அவரை வந்து விரோதிகளா, அவரை வந்துட்டு யாரெல்லாம் வந்து ஒரு நேசிக்காம அவங்க இருந்தாங்களோ அவங்களுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய காரியங்களை அவர் எடுத்து சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் தான் மேசியான அவங்க ரட்சிப்புக்காக நிறைய காரியங்களை அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய இரக்கத்தை குறிச்சும் எப்படி நம்ம வாழணுங்கிறத குறிச்சும் நிறைய காரியங்களை அவர் நமக்காக என்ன பண்ணியிருக்காரு, அது எல்லாத்தையும் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு, விடாம ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, செயல்படுத்தியிருக்காரு. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரமனோ, ஹalleluya. நிஜமாகவே அந்த மலை பிரசங்கம் தொடர்ந்து கரெக்டாக ஃபுல்லாக மத்தேயுல எழுதியிருக்காரு. 5 அதிகாரம், 6 அதிகாரம், 7 அதிகாரம். லூக்காலையும் எழுதப்பட்டது, ஆனால் விட்டு விட்டு வரும். தொடர்ந்து எழுதப்பட்ட ஒரு மலை பிரசங்கம். பொதுவாகவே இந்த உலகத்தில் அநேக தலைவர்கள் இந்த மலை பிரசங்கத்தை என்ன செய்கிறாங்க, அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னா. மகாத்மா காந்தி கூட அது குறித்து எழுதியிருக்கிறார். அதே போல் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் யார், விவேகானந்தர். அவருடைய குரு என்ன சொல்லுவாங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் வந்து அதை எடுத்து எழுதியிருக்கிறார் மலை பிரசங்கத்தை குறித்து. அதுபோல் உலகத்தில் அநேக மக்கள் அந்த மலை பிரசங்கத்தை என்ன செய்திருக்கார், ஏற்றுக்கொண்டிருக்கிறார். காரணம் என்ன, தெளிவாக மத்தேயு என்ன செய்திருக்கிறார், அவருடைய போதனை கரெக்டாக அப்படியே ஃபுல்லாக 3 அதிகாரத்துக்கு ஆண்டவர் சொன்னதை எழுதி வச்சிருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே அந்த யோவான் 21 அதிகாரத்தில் பழைய வாழ்க்கைக்கு போகிறோம் அப்படின்ட்டு மீன்பிடிக்க போகிறோம் போது அங்கே மத்தேயு பேர் இல்லை, 2 சகோதரர் போட்டுக்குது. ஆனால் மத்தேயு இருந்தால் நிச்சயமாக பேர் எழுதியிருப்பான். ஏன்னா பேதுரு பேர் எழுதும்போது மத்தேயு ஒரு புக்கை எழுதினவர்ல, அவர் இருந்திருந்தால் அவர் பேரை எழுதியிருப்பாங்க. ஆனால் அந்த 2 சகோதரர்கள் அவர் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், எவ்வளோ சூழ்நிலை வந்தாலும் அவரை விட்டு விலகாதபடி சொன்னதை கடைசி வரைக்கும் கடைபிடித்த நல்ல ஒரு சீஷன். கரங்கள் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரமானோமா, கர்த்தருக்கு நன்றி சொல்ல. ஆண்டவரே, மத்தேயு போல ஆண்டவரை எல்லாவற்றையும் விட்டு கடைசி வரைக்கும் ஆண்டவரை உமக்கு பின் சென்றது போல, ஆண்டவரை உம்முடைய வருகைக்கு அவர் காத்திருந்தது போல, பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உலகம் முழுசு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக புறப்பட்டு சென்றது போல, ஆண்டவரே எல்லாவற்றையும் எங்களை அழைப்பிலே நாங்கள் உறுதியாக நிற்க கர்த்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. உடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு மேலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you.